Taste the Daily. பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் கரும்புக்கு அரசு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. வரக்கூடிய 2025 ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் பிடாகம், குச்சிப்பாளையம், நத்தமேடு, மரகதபுரம், அத்தியூர், திருக்கை, வேலியம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் கரும்புகளை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள்தான் இந்த கோரிக்கையை வைத்துள்ளனர். ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் முக்கியமான இந்த கரும்புக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் வராமல் இருக்க இந்த பகுதி விவசாயிகள் இதனை அதிக அளவில் சாகுபடி செய்துள்ளனர். இந்த சூழலில் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டு பக்குவமாக வளர்க்கப்பட்ட இந்த கரும்புகளையும் விட்டு வைக்கவில்லை. பூரா புயல் அடித்து எங்களுக்கு தர கரும்பு சாஞ்சு போச்சு. அது விழுந்து இப்போ ஒரு 40-50 ஆளை வச்சு மடித்து கால் மடித்து கரும்பு நிமித்தி இப்போ எங்களுக்கு மறுபடியும் அந்த செலவில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு. இப்போ மறுபடியும் 30,000 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்து கூலி கொடுத்து மடிச்சிருக்கோம் கரும்பு. எங்களுக்கு வந்து அரசு வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும். இந்த புயலின் காரணமாக கடந்த 30-1ஆம் தேதிகளில் வீசிய பலத்த சூறைக்காற்றும் தொடர் கனமழையும் ஒவ்வொரு ஏக்கரிலும் 40% முதல் 50% வரையான பன்னீர் கரும்புகளை சாய்த்து விட்டன. இருப்பினும் அப்படி அடியோடு சாய்ந்த கரும்புகளை நிமிர்த்தி வைத்து மீண்டும் மண் அணைத்து பராமரித்தது உள்ளிட்டவைக்கு 30,000 இருந்து 40,000 ரூபாய் வரை கடன் வாங்கி செலவழித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் விவசாயிகள் எல்லாமே. நீங்கள் தமிழக அரசு தான் ஏதாவது இப்போ இது பண்ணி எங்களுக்கு அந்த கரும்பு பொங்கல் தொகுப்புக்கு எடுத்து எங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். போன வருஷத்தோட விலை ஏதாவது கொஞ்சம் கூடுதல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் அது நல்லாயிருக்கும். போன தடவை 1.25 லட்சம் செலவாச்சு, இப்போ 2 லட்ச ரூபா கிட்ட செலவாகுது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த வெள்ளப்பாடு அடித்து கரும்பு சாஞ்சதுனால அது 40-50,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் கூடுதலாக இது பண்ணி நீங்கள் செய்யறதுல தான் எங்களுக்கு விவசாயத்துக்கு ஆர்வத்தை கொடுத்து இருக்குது. தற்கொலை பயிரிக்கிற கண்டிஷன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்கள் தான் பார்த்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். ஒவ்வொரு ஆண்டுமே எதிர்பார்த்த லாபம் ஏதுமே கிடைக்காததாக குமுறும் விவசாயிகள், சர்க்கரை ஆலை உரிமையாளர்கள், இடைத்தரகர்கள் ஆகியோரது தலையீடு இல்லாமல் அரசே கரும்பு ஒன்றுக்கு 25 முதல் 35 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த காற்று மழையில் பூரா சாஞ்சு போய் நிமித்தி வச்சுக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு சப்போஸ் சாதாரண 1 லட்ச ரூபா ஆகும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபா அளவுக்கு கணிக்கு செலவு, 2வது செலவு சார். இது கவர்மெண்ட்டு பார்த்துட்டு போனாங்கன்னு எதுவும் சொல்லலை, அப்படியே இருக்குது, எதுவும் அறிவிக்கலை. இப்போ ஏதோ சேர்த்து கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே கரும்பு எவ்வளோ தந்தாங்க? 20 ரூபா கொடுத்தாங்க சார். இப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒரு 30-35 அளவு கொடுத்தா கருப்படியாக இருக்கும். பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் 1000க்கும் மேலாக கிடைக்க வேண்டிய இடத்தில் 800 முதல் 900 கட்டுகள் தான் கிடைக்கும். இதனால் எங்களுக்கு பெரும் நஷ்டத்தோடு கரும்புக்காக முதலீடு செய்த தொகை கூட கிடைக்குமா என தெரியவில்லை என வேதனைப்படும் விவசாயிகள், அரசு சார்பில் கரும்புக்கு சற்று கூடுதல் விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்தால்தான் செய்த முதலீடு பணத்தையாவது கண்ணில் காண முடியும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் வேளாண் துறையில் விண்ணப்பித்த நிலையிலும் கிடைக்காத நிவாரணம் விரைந்து வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டு முழுவதும் கஷ்டத்தில் உழன்று பொங்கலை தித்திக்கும் கரும்போடு கொண்டாட வைக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பும் கூட. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிறைசூடனுடன் விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத். Taste the Daily.